முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் இன்று நடைபெறுகிறது என்டிஏவின் முதல் பொதுக்கூட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டமானது இன்று செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் நடைபெறுகிறது. ஒரே மேடை ஏற இருக்கும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரனால் இன்று தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. பிரதமர் மோடி பங்கேற்ற கூட்டணி தலைவர்களை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு மதுராந்தகத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு மற்றும் 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவகுமார், இது குறித்த முழு விவரங்கள். தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்குற நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகளோட இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி மதுராந்தகத்தில் உள்ள பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசுறாருங்க. தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற வாய்ப்பு உள்ளதால அரசியல் கட்சிகள் ஏற்கனவே தங்கள் பணிகள் ரொம்ப தீவிரப்படுத்தி தேர்தல் உண்டான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு தமிழ்நாடு வராரு. அவர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி நடத்துகிற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறாரு. சட்டமன்ற தேர்தல் ஏற்கனவே ஒரு தினங்கள் அறிவிக்கப்பட இருக்கிற சூழ்நிலையில அதிமுக மற்றும் பாஜக இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைத்துள்ளது. இக்கூட்டணியில பாமக அன்புமணி தரப்புல உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி, அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. கேரளாவில இருந்து இன்று மதியம் 1:15 மணி அளவுக்கு சென்னை வரக்கூடிய பிரதமர் அங்கிருந்து மதியம் 2:15 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் மதுராந்தகம் புறப்படுறாரு. அங்கு பொதுக்கூட்ட மேடையில பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை அவர் சந்திக்கிறாரு. 3:10 மணிக்கு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றக்கூடிய பிரதமர் தனது உரையை முடிச்சுட்டு மாலை 4:15க்கு ஹெலிகாப்டர் மூலம் மீண்டும் சென்னை விமான நிலையம் திரும்பி அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்படுறாரு. இதனை அடுத்து பிரதமர் மோடி வருகையொட்டி இன்னைக்கு இன்றைய தினம் சென்னை அந்த இடத்துல போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை தரப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மாற்றப்பட்டிருக்கிற இதுக்கு மாற்றப்பட்டிருக்கிற போக்குவரத்துக்கு ஜிஎஸ்டி நெடுஞ்சாலையில கனரக வாகனங்கள் காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை அந்த சாலையில சில மாற்று வழியில செல்லதுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஏற்கனவே இன்னைக்கு நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்துல பிரதமரோட பங்கேற்குது. ஆனால் அதுல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ், அதாவது ஓபிஎஸும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேமுதிக தரப்புல எந்த விதமான பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோருக்கு இதுவரைக்கும் அழைப்பு விடுக்கப்படல. ஒருவேளை கடந்த முறை கூட்டணியில நீடிச்சிருந்து அதன் அடிப்படையில அவங்க போட்டி போட்டிருந்த சூழ்நிலையில தற்போது அவர்கள் இருவருமே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. புறக்கணிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த கூட்டணியில கிருஷ்ணசாமி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதிய தமிழ் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் கம்ப்ளீட்டா இந்த தடவை அவங்க கூட்டணியில சேர்க்கப்படல. அதே மாதிரி சேர்க்கப்படுறதுக்கு உண்டான எந்த விதமான ஏற்பாடுகளும் வரைக்கும் செய்யப்படாத ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு நடைபெறக்கூடிய கூட்டத்துல அவர்கள் பங்கேற்பார்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரே மேடையில இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடிவியும் ஒரே மேடையில இன்னைக்கு சந்திக்க இருக்கிறாங்க. அதாவது தேர்தலில் ஏற்பட்டிருக்கிற அந்த கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு இங்கு ஒரே மேடையில சந்திக்க இருக்கிறாங்க. அதாவது எந்த சூழ்நிலையிலையும் அமமுக அதிமுக கூட கூட்டணி வைக்காது அப்படின்னு ஒரு புறமும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுகவில் டிடிவிக்கு இடமில்லைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமியும் இருவருமே சேர்ந்து தற்போது அந்த கூட்டணி அமைச்ச அதன் அடிப்படையில ஒரே மேடையில இன்னைக்கு அவங்க பண்ண போறது அரசியல் வட்டாரங்கள்ல கடும் திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது. அபிஷேக்.